தக்காளி பருப்பு சாம்பார் வைக்கலாம். நம்ம இதை ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. நமக்கும் விலையும் கம்மி, ருசி அதிகம். ஆனால் இந்த சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் பருப்பு போட்டுட்டு வேக வச்சுட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டு. என்ன எவ்வளோ சாதம் போட்டு சாப்பிட்றேனே தெரியாது நமக்கு, அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். இன்னொன்று இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் போதுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த குழம்பு நம்ம வச்சுட்டு ஊற்றி நிறைய தட்டு நிறைய சாதம் பண்ணுங்க, போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை கொட்டிக்கலாம். நல்லா ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டுக்கிறேன். அது கூடவே வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக இருந்தாலும் போட்டுங்க, சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது பாருங்கள், ஒரு கப்பு நிறையா. அது நம்ம தக்காளி தக்காளி பருப்பு தான் கடைய போகிறது. நம்ம அதுக்கு நல்லா கோபுரமாக தக்காளி அதையும் கொட்டிக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அது கூடவே மஞ்சள் பொடி, தேவையான தண்ணி. இந்த தக்காளி பருப்பெல்லாம் முழுகிற வகையில் இருந்தால் போதும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இது நல்லா கொச்சி வரட்டும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இதை நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்து போச்சான்னு பார்க்கலாம். நல்லா பருப்பு வெந்து போச்சு. இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி காய்ச்சி வச்சுக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேருந்து தண்ணி கொஞ்சம் நம்ம வெடிக்கட்டிக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வெடிக்கட்டி வச்சுருக்க தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதே இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கரண்டி போட்டு நல்லா துவைக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். பக்கத்துலேயே சாதமும் நமக்கு ரெடியாக இருக்குது. கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே சீரகம்,
சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கலாம். அப்படியே பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு அப்படியே தோல் எடுக்காமல் தட்டி போட்டுங்க. கொஞ்சமாக பெருங்காயம், அது அப்படியே கறிவேப்பிலை, எல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போது இறக்கும்போது உப்பு பார்த்து இறக்கிங்க. சுட சுட குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். இது போல் பருப்பு தக்காளி குழம்பு நீங்களும் வச்சு பாருங்கள். இது சாதத்துக்கு தான் நான் இப்போ செஞ்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு வறுவலும் இது என்ன செஞ்சுருக்கிறேன். ஆனால் இது இட்லி தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கும் இந்த குழம்பு வச்சிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வச்சிங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கும் வரும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.